நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பண்ணோம், திங்கட்கிழமை போட்டோம்ல. அதுல வந்து நம்ம சும்மா இஸ்ரேலுக்கு வந்து எதிராக பேசுறோம், எப்பவுமே வந்து முஸ்லீம் சப்போர்ட்டா பேசுறோம், அந்த மாதிரி நம்மள வந்து நிறைய குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்காங்க. அடிப்படையா வந்து சங்கிகள், அது வெள்ளை சங்கியும் இருக்கலாம், காவி சங்கியும் இருக்கலாம். இந்த சங்கிகளை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்களுக்கு மத உணர்வு மேலோங்கி இருக்கு. எல்லாத்தையுமே மத பார்வையிலேயே பாக்குற ஒரு கண்ணோட்டம்ங்கிறது வந்துருச்சு. ஸோ அந்த வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம். அது போக நான் என்னோட ட்விட்டர் பதிவுகள் இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு சில பேர் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. பண்ணிட்டு போட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல நான் வந்து ஒரு பெரிய ஒரு பொய்யை வந்து தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்குது அமெரிக்க ஊடகங்கள். அமெரிக்க ஊடகங்களும் அமெரிக்க சிங்சாங் ஊடகங்களும் பெரிய பொய். என்ன பொய்னா, ஈரான்ல வந்து பெண்களோட நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு தெரியுங்களா? பெண்களுக்குலாம் அங்க கல்வி அறிவே கிடையாதுங்க, அவங்க யாருமே படிக்க விட மாட்டேங்கிறாங்க. இவன் தான் இப்ப போய் ஸ்கூல்ல போய் குண்டா போட்டான். ஆனா பெண்கள், அது பெண் குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல்ல தான் குண்டா போட்டு கொண்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு என்னமோ தெரியாத மாதிரி படிக்க விட மாட்டேங்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமாங்க அப்படின்னு அழுகுறாங்க. ரே சரி அல்லாது பெண்கள் அங்க விடுவிச்சே தெரியும், எப்படி விடுவிக்க? அதுதாங்க குண்டை போடுவோம். இஸ்ரேல் போய் குண்டா போட்டுச்சுன்னா அங்க பெண்கள் எல்லாம் விடுதலை ஆயிடுவாங்க. அங்க போனமா தாண்டா ஆவாங்க, எப்படா விடுதலை ஆவாங்க? உங்களுக்கு புரியலைங்க. அங்க போய் எல்லாத்தையும் கொண்டுட்டோன்னு வைங்க. ஆமா, கொண்டு எல்லாம் செத்துருவாங்கல்ல. விடுதலை தானங்க. இந்த மனித வாழ்க்கைங்கிறதே வந்து ஒரு பாவம் தானங்க. செத்துட்டா எல்லாம் விடுதலை ஆயிடுவாங்கல்லங்க. அவங்களோட ஆத்மாக்கள்லாம் சாந்தி அடைஞ்சிடும் இல்லைங்க. இதுதான் என்னோட பார்வை. என்ன கான்செப்ட் இது? சரி, அப்ப நம்ம ஒரு சில டேட்டாஸை ஃபேக்சுவலா காட்டணும். இதுல ஒரு ஓப்பன் சேலஞ்சை நான் விட்டுறேன். நீங்க இந்த பார்வையாளர்கள் நம்ம சொல்றத தயவு செஞ்சு இணையதளத்திலயோ இல்ல இந்த சாட் ஜிபிடி, குரூக்கு, இந்த ஜெமினை, இந்த மாதிரியான ஏஐ எல்லாம் இருக்குல்ல, இந்த மனுஷனை தான் நம்ப முடியல. குறைஞ்சபட்சம் இந்த ஏஐகள்னாச்சும் கொஞ்சம் உண்மையா இருக்கும்ல, கொஞ்சம் நடுநிலையா எடுத்து காட்டும்ல, அதுகிட்டே போய் கேட்டுக்கோங்க. ஏன்னா நான் வந்து ஒரு கிராஃபை ஏஐ கிட்ட தான் வாங்கிட்டு வந்தேன். அந்த கிராஃப் நானால ரெடி பண்ணல. ஈரான்ல இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் ஆண்களுடைய கல்வி லிட்ரஸி ரேட் கம்பேர் பண்ணி காட்டுன்னு சொல்லி சாட் ஜிபிடி கேட்டோம். அது வந்து எல்லாத்தையும் ரெகுலர் இது பண்ணி யூஎனோட ரிப்போர்ட்டின் அடிப்படையில் எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க, என்னென்ன மாதிரி படிச்சிருக்காங்க, அதுல சயின்ஸ், இது எல்லாத்தையும் இன்ஜினியரிங் எல்லா ஃபீல்டையும் உள்ளடக்கி அதுல ஆவரேஜா எவ்வளவு பேர் படிக்கிறாங்க, எவ்வளவு பேர் வந்து லிட்ரஸி வந்து அடைஞ்சிருக்காங்கிறத ஒரு கிராஃப் போட்டு காட்டுச்சுங்க.